அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான்மணி கடிகை பதிவேற்றம் 106, செய்யுள் 104, மிகை பாடலிலே 3வது பாடல். இந்த பாடல் இன்சொலான் ஆகும் கிழமை, இனிப்பிலா வன்சொலான் ஆகும் வசை மனம், மென்சொலின் நாவினால் ஆகும் அருள் மனம், அம்மனத்தான் வீவிலா வீடாய் விடும். நல்ல சொற்களை, இனிமையான சொற்களை பேசுவதனாலே நண்பர்கள் உண்டாவார்கள். கடுமையான சொற்கள் நம் நினைவையே மாற்றி நமக்கு தீமையை பயக்கும். நல்ல நயமான சொற்கள் அருள் நெஞ்சத்தை கொடுக்கும். அந்த அருள் நெஞ்சம் இருந்தால் அழிவில்லாத வீடு பேறு உண்டாகும் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள். பொதுவாக நட்பு எப்படி விரிவடையும் என்றால், இனிமையாக பேசுவதனால், பழகாதவர்களிடம் கூட இனிமையாக பேச தொடங்கினால் ஒரு நட்பு உண்டாகும் என்று சொல்லுகிறார். அதே நேரம் தேவையில்லாமல் ஒருவரை பார்த்து கடும் சொல் பேசுகிற போது அவர்களுக்கு நம்மை பற்றிய தவறான அபிப்பிராயம் வருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் கெட்ட நினைவுகளாகவே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மற்றொன்று, நயமாக பேசுவதால் நெஞ்சத்திலிருந்து அருள் சுரக்கும், அன்பு பிறக்கும். அப்படி அந்த அன்பு பிறக்கிற பொழுது அது அழிவில்லாத வீடை தரும் என்று சொன்ன செய்யுளை பார்ப்போம். மீண்டும் செய்யுள். இன்சொலான் ஆகும் கிழமை, இனிப்பில்லா வன்சொலான் ஆகும் வசை மனம், மென்சொலின் நாவினால் ஆகும் அருள் மனம், அம்மனத்தான் வீவிலா வீடாய் விடும். நன்றி, வணக்கம்.